ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेव्या भगवती उत्तम श्लोके भक्तिर्भवतीन शुभं करोति वाचान पङ्गुं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधुश्री चैतन्य ईश्वरम् ओम् अज्ञानतिमिरन्धस्य ज्ञानागणशलाकया चक्षुर्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय बुद्धे श्रीमते जयपताय गोस्वामी नमो अथर्वनिर्वृत्तामताय नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसाय बुद्धे श्रीमते भक्तिवेदांत स्वामी नमः। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषाते देशधरणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदम। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। பகவத்கீதை முதல் அத்தியாயம் 16வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்குறோம். அனந்த விஜயம் ராஜா குந்திபுத்ரோ யுதிஷ்டரः நகுலக சகதேவश्च சுகோஷமணிபுஷ்பகौ காஷ்யश्च பரமேஸ்வாசः சிகண்டி च महारथः दृष्टद्युम्नो विराडश्च शातकिश्च सपराजितः द्रुपदो द्रौपदेयाश्च सर्व पृथिवीपते सौभद्रश्च महाबाहु शङ्कान्तत्मु पृथक् पृथक्. மொழிபெயர்ப்பு. ஜெய ஸ்ரீ பிரபுபாத். குந்தியின் புதல்வரான மன்னன் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் என்னும் சங்கையும் நகரும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் என்னும் சங்கையும் முழங்கினர். பெரும் வில்லாளியான காசிராஜன், பெரும் வீரனான சிகண்டி, திருஷ்டத்யும்னன், விராடன், வெல்லவியலாத சாத்தகி, துருபதன், திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரனான சுபதிரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் மன்னரே. ஸோ இதில் யார் யார் என்னென்ன சங்க ஊதுறாங்க அப்படின்னுட்டு நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். முக்கியமாக கிருஷ்ணர் அவரோட சங்கு, அதே போல் பாண்டவர்கள் அவங்கவுங்க சங்க எல்லாம் ஊதுனாங்க அப்படின்னு. அதாவது கிருஷ்ணன் பாஞ்சஜன்யம் அப்படின்ற சங்கு, அப்புறம் அர்ஜுனன் தேவதத்தம்ன்ற சங்கு, அப்புறம் பீமன் அவர் அர்ஜுனன். ஓகே, நம்ம 15வது அத்தியாயத்தில் இருக்கோம். ஓகே, பீமன் பவுண்ட்ரம் அப்படின்ற சங்க ஊதுனாரு. இதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம். 15வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 16வது ஸ்லோகத்தில் யுதிஷ்டர் அவர் அனந்த விஜயம் அப்படின்ற சங்க ஊதுறாரு. நகுலன் சுகோஷம்ன்ற சங்கு, அப்புறம் சகாதேவன் மணிபுஷ்பகம் அப்படின்ற சங்க ஊதுறாரு. அதே போல முக்கியமாக காசிராஜன் அவங்க ஆகட்டும், சிகண்டி ஆகட்டும், திருஷ்டத்யும்னன், விராடன், சாத்தகி, துருபதன், திரௌபதியுடைய புதல்வர்கள், அதுக்கப்புறம் சுபதிரையுடைய மகன், எல்லாரும் அவங்கவங்க சங்க ஊதுனாங்க அப்படின்னுட்டு சொல்லப்படுறது. முக்கியமா இங்க ஏன்னா இப்ப இத்தனை பேரும் எங்க பாண்டவர்கள் சைட்ல சங்க ஊதுறாங்க. ஆனா இவ்வளவு பேர் சங்க ஊதியும் ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாரும் சங்க ஊதுறாங்க. அந்த பக்கம் கௌரவர்கள் அந்த சங்க நாதம் அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. அதே போல அந்த சைடு கௌரவர்கள் சைடு சங்க ஊதும் போது இவங்களுக்கு எந்த ஒரு பயத்தையும் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை, இல்லையா? ஸோ அது போல பாண்டவர்கள் சைடு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் இருக்கார், தர்மம் இருக்கு. அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்களுக்கு எந்த ஒரு மனமாற்றமும் ஏற்படலாம். ஆனா கௌரவர்கள் சைடு என்னாச்சு அப்படின்னா, இவங்க இத்தனை பேர் ஊதின சங்கோடைய சத்தம் அவங்களுடைய ஹிருதயம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பயமாயிடுச்சான். ஏன்னா அந்த நாதம், ஏன்னா எப்ப யார் ஒருத்தர் அதர்மம் பிரகாரம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பயம் வந்துடும். ஸோ 19வது ஸ்லோகம் அதுதான். சுகோஷோதார்த்த ராஷ்டிராணாம் ஹிருதயானி யதாரயத் நபஷ்ச பிருத்திவீம் சைவ துமுலோ அபியனுநாதயன். ஸோ
பல்வேறு சங்குகளின் முழக்கம் பேரொளியாக எழுந்து பூமி வானும் நடங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரனின் மகன்களுடைய இதயங்கள் சிதறி போயின. ஏன்னா இந்த பக்கம் பாண்டவர்கள் சைடு ஊதின அந்த சங்கோடைய சத்தம் என்ன ஆயிடுச்சு, இந்த பக்கம் கௌரவர்கள் சைடு எல்லாருடைய ஹிருதயம் பயம் வந்துடுச்சு. ரொம்ப சத்தம் வந்தா என்ன ஆகும், அப்படியே இருதயமே வெடிக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி பயம் வரும். அது போல ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆக்சுவலா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு அப்படின்னா திருதராஷ்டிரன் தான். இங்க பாருங்க, பீஷ்மர் ரொம்ப வயசு இருக்கிறது, அவர் தான் ரொம்ப பெரியவர். அதுல இருந்து கடைசியா இருக்கக்கூடிய சுபத்திரை மகன் அபிமன்யு ஆகட்டும், திரௌபதியோடைய பசங்க ஆகட்டும், அவங்க இன்னும் ரொம்ப சின்ன சின்ன பசங்க. ஸோ அது போல ரொம்ப பெரியவங்கல இருந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க வரையும் எல்லாரும் இந்த போர்ல பங்கெடுத்திருக்காங்க. காரணம் திருதராஷ்டிரனுடைய அகங்காரம். என்ன பண்ண முடியும், சொல்ற பேச்ச அவனால அக்செப்ட் பண்ண முடியல. பாண்டவர்கள், முக்கியமா துரியோதனனுக்கு பாண்டவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறதே அவனால சகிச்சுக்க முடியல. அவங்க எங்கேயாவது மறைவா இருந்தாலும் சகிச்சுக்க முடியல. என்ன பண்றது, எதிர இருந்தாதான் பிரச்சனை இல்லை, மறைவா இருந்தாலும் கூட அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. ஓகே, 20வது ஸ்லோகம். அதவியவஸ்திதான் திருஷ்ட்வா தார்தராஷ்டிரான் கபித்வசः பரவருத்தே சஸ்திரசம்பாதே தனுர் உத்யம்ய பாண்டவः ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆஹா மஹீபதே. முக்கியமா அந்த சமயத்துல யாரு, ஹனுமானுடைய கொடி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அர்ஜுனுடைய தேர்ல இருக்கு. அர்ஜுனுடைய பாருங்க, தெரியுதுங்களா, அர்ஜுனுடைய கொடியில என்ன தேர் இருக்கு அப்படின்னா ஹனுமானுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு கொடிய கொண்ட அர்ஜுனன் அப்படியே அம்பெல்லாம் ஏறதுக்கு தயாராயிட்டாரு. இப்ப பாக்குறாரு, ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா பகவான் கிட்ட என்ன சொல்ல போறாரு, அடுத்த ஸ்லோகம் அதுதான். ஆக்சுவலா இங்க ஹனுமானுடைய கொடி இங்க இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எப்படி ஹனுமான் ராமருக்கு உதவி செய்தாரோ, எப்ப திரேதாயுகத்துல இல்லையா? ஸோ அதே போல இப்ப அதே ராமர் தான் இங்க சாக்ஷாத் பகவானாக வந்திருக்கார். ஸோ அவருக்கு உதவி செய்வதற்காக இப்ப ஹனுமான் இங்க வந்தாச்சு. ஸோ அந்த ஹனுமான் கொடி இருக்கக்கூடிய அந்த தேர், ஆக்சுவலா அந்த தேர் மேல அந்த கொடியில சாக்ஷாத் ஹனுமானே இருக்காரு. ஆனா எங்க பகவான் இருக்காரோ அங்க கண்டிப்பா நியாயமும் நீதியும் தர்மமும் சத்தியமும் சகல ஐஸ்வர்யமும் வெற்றியும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, அதனால அங்க ஹனுமானும் வந்தாச்சு. அடுத்த ஸ்லோகம் 21, 22. அர்ஜுன உவாச்சம் சேனையோருபயோர்மத்தே ரதம் ஸ்தாபய மே அச்சுதா யாவத் ஏதான் நிரீக்ஷே அகம் யோத்தி காமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோக்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்தியமே. இங்க அச்சுதா பகவானுடைய நிறைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமா இங்க அச்சுதா, அச்சுதான்னா என்ன அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவர். யாரு? சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர். ஸோ அர்ஜுனன் கிருஷ்ணர் அப்படி கூப்பிடுற, அச்சுதா வீழ்ச்சி அடையாதவரே, நான் இப்ப போர் செய்ய போறேன். போர் செய்யறதுக்கு முன்னாடி என் எதில் யாரெல்லாம் நின்று இருக்காங்க நான் பார்க்கணும். ரொம்ப தூரம், டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால அந்த பக்கம் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த பக்கம் யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியல. ஏன்னா மொத்தம் அந்த பக்கம் 11 அக்ஷோகினி, இந்த பக்கம் 7 அக்ஷோகினி இருக்கு. மொத்தம் 18 அக்ஷோகினி சேனைகள் இருக்கு. யார் யார் எங்க நின்றுட்டு இருக்காங்கன்னுட்டு அர்ஜுனனுக்கு தெரியல. அதனால முழுமுதற் கடவுளான பகவான் கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா பகவான் தன்னுடைய பக்தனுக்காக காரணமற்ற கருணையால இப்படி ஒரு சேவகனை போல, ஒரு சாரதிய போல பகவான் இங்க வந்திருக்காரு.
சாக்ஷாத் பகவானே இங்க சாரதியா வந்திருக்காருன்னு பாருங்க. சோ இப்படி பக்தன் என்ன சொன்னாலும் அதற்காக செய்யறதுக்கு பகவான் தயாரா இங்க வந்தாச்சு. இவ்வளவு பெரிய போர் நடக்கிறது அவசியமா அப்படின்னா கிடையாது. இதற்கு மூல காரணம் துரியோதனன், அவனுடைய பிடிவாத குணம். அந்த பிடிவாத குணம், அகங்காரம், நான் எனதுன்ற அந்த அகங்காரம், மற்றவங்கள ஏளனமா பார்க்குற அந்த புத்தி, மற்றவங்கள அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த புத்தி. ஏன்னா அது அவனுக்கு மட்டும் கிடையாது, அவனுடைய அப்பாவுக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஒரே குட்டையில ஊறின மட்டைங்க தான். என்ன பண்ணாலும் நாய் வாலை நிமித்த முடியுமா? நிமித்த முடியாது. இப்ப செத்த மீன் இருக்கு, கருவாடு. ஓகே, ஸோ அதை நீங்க என்னதான் பன்னீர்ல கழுவுனாலும் அதை சமைக்கும் போது பயங்கர துர்நாற்றம் வரும். அந்த துர்நாற்றத்தை மாற்ற முடியுமா? முடியாது. காரணம் என்ன பண்ணாலும் அதுங்க திருந்தாது. ஏன்னா எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க தான். ஏன்னா முக்கியமா இங்க வந்து அந்த கெட்ட புத்தி இருக்கக்கூடிய அந்த திருதராஷ்டிரன், அவனுடைய மகனும் அதே போல இருக்கான். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்ஞ்சா. அதேதான் இங்க. ஸோ 23வது ஸ்லோகமே அதுதான். யோத்சமானாம வைக்ஷே அகம் யா ஏதே அத்ர சமாகதாஹம் தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேர் யுக்தே பிரிய சிகேஷயம். கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டிரனின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும். யார் சொல்றது? அர்ஜுனன் சொல்றாரு. ஏன்னா கெட்ட புத்தி இருக்கக்கூடிய அந்த துரியோதனுடைய சேர்ந்து யாரெல்லாம் சண்டை போடுறதுக்கு வந்திருக்காங்க, ஸோ அவங்க எல்லாம் நான் பார்க்கணும் இல்ல. ஏன்னா கெட்டவனுக்கு உறுதுணையா இருக்காங்களே, ஸோ அதனால நான் அவங்களையும் பார்க்கணும். அதனால என்னை வந்து அந்த நடுவுல எடுத்துமே நிறுத்துங்க, யாரெல்லாம் அவன் சைடு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னுட்டு அர்ஜுனன் வந்து கேட்கிறாரு. அர்ஜுனனுக்கு தெரியும் தன் பக்கம் வெற்றி நிச்சயம்னுட்டு. ஏன்னா அவருடைய பக்கம் பகவான் இருக்காரு இல்லையா, தர்மம் இருக்கு கண்டிப்பா. அதனால தைரியமா கேட்கிறாரு, நான் வந்து அவங்கள பார்க்கணும். அடுத்தது 24. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த ரிஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனையோருபயோர்மத்தே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். ரிஷிகேஷா, ஏன்னா முதல்ல பாருங்க, முதல் ஸ்லோகத்தை நம்ம வந்து அச்சுதான் பார்த்தோம். அச்சுதான் என்ன? வீழ்ச்சி அடையாதவரே. ரிஷிகேஷா, ஸோ அந்த ரிஷிகேஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. ஸோ ரிஷிகேஷா அப்படின்னா புலன்களை திருப்திப்படுத்தக்கூடியவர். ஸோ அந்த திருப்தி, அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ கண் இருக்கு, அதை பார்க்கும் சக்தியை கொடுத்து பகவான். காது இருக்கு, கேட்கும் சக்தியை கொடுத்தது பகவான். வாய் இருக்கு, அதை பேசும் சக்தியை கொடுத்தது பகவான். ஸோ இப்படி அந்தந்த புலன்களுக்கான அந்த சந்தோஷத்தை, அந்த திருப்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா பகவான். அதனால பகவானுக்கு ரிஷிகேஷா அப்படின்ட்டு பேர். ஸோ இங்க வந்து அர்ஜுனனுக்கு வந்து குடாகேஷா. குடாகேஷா அப்படின்னா குடாக அப்படின்னா உறக்கம். உறக்கத்தை வென்றவன் யார் அப்படின்னா குடாகேஷன். யாரு? அர்ஜுனன். ஓகேங்களா? ஸோ இப்படி சஞ்சயன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? பரத குல தோன்றலே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். என்ன போய் பார்த்துக்கோப்பா, இன்னும் என்னெல்லாம் யாரெல்லாம் வந்திருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க எத்தனை பேர், தெரியாதவங்க எத்தனை பேர், உற்றார் சுற்றம் நட்பு எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துக்கோ அப்படின்னுட்டு இங்க வந்து அவர் வந்து பகவான் வந்து நிக்க வச்சுட்டார். ஆக்சுவலா பகவான் பூரணமாக 6 ஐஸ்வர்யங்கள் கொண்டவர் அவர். அப்படியாப்பட்ட பகவான் இங்க வந்து என்னவா இருக்காரு? ஒரு சாரதியா. அர்ஜுனன் என்ன சொல்லணும் அதெல்லாம் செய்யறதுக்காக.
ஸோ இப்படி செய்யக்கூடிய அந்த பகவான் எவ்வளவு சிரேஷ்டமானவர் தெரியுமா? பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் சிரேஷ்டமானது. பகவானுடைய நாமத்தை சொன்னா போதுங்க, அவங்க திரும்ப இந்த பௌதிக உலகத்துல பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி பகவானுடைய குணங்கள், ரூபங்கள், லீலைகள் இதெல்லாம் கேட்டாலே போதும், நம்ம திரும்ப இந்த அறியாமை, இந்த பௌதிக உலகத்துல பிறந்து கஷ்டப்படணும் அப்படின்னுட்டு அவசியம் கிடையாது. ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவான், அந்த ரிஷி கேஷன் இப்படி அர்ஜுனனுக்காக வேலை செய்யறாரு. என்ன பண்றது? ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போர் நடக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பயங்கரமா சத்தம் இருக்கும். ஸோ நீங்க வலது பக்கம் போங்க, இடது பக்கம் போங்க, நேரா போங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சாரதிக்கு கேட்காது. ஏன்னா இவங்க நின்னுட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வலது தோள்பட்டையை அவங்க தொட்டாங்க. சாரதி வண்டி ஓட்டின்னு இருக்காரா, வலது தோள்பட்டையை தொட்டா ஓகே வலது பக்கம் திரும்பணும். இடது தோள்பட்டைய எப்படி குனிஞ்சு குனிஞ்சு தொட முடியாது, நின்னுக்கிட்டே அப்படி தொட்டாங்கன்னா ஓகே இடது பக்கம் போகணும். நடு முதுகுல தொட்டா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகணும். அவ்வளவுதான். பாருங்க அங்க பாருங்க, பகவான் தன்னுடைய பக்தனுடைய சேவைக்காக அவர் தயாரா இருக்கார். பகவான் போய் இப்படி ஒரு சேவை, ஆக்சுவலா நம்ம பகவான் எப்படி பார்க்கணும் இல்லையா? சோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் இங்க பாருங்க ஒரு சாரதியா இருக்கார். ஏன் ஒரு தூதனாகவும் வந்தார் இல்லையா? ஆக்சுவலா தூதனா வரக்கூடியவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களால போர் செய்ய முடியாது, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க, எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு வாங்க பாருங்க. அது போல இருக்கிறவங்கள சரிப்பா இதாவது போய் செய் அப்படின்னுட்டு அந்த தூதனை அனுப்புவாங்க. ஆனா பகவான் இங்க பாருங்க தூதனாவும் வந்தாச்சு, இப்படி சாரதியாவும் மாறியாச்சு. பகவான் வந்து எதை நீங்க அதாவது எதை சொன்னாலும் செய்யறதுக்கு தயார். எதற்காக? தன்னுடைய பக்தனுக்காக. ஓகே. பீஷ்மத்ரோண பிரமுகதஹம் சர்வேஷாம் ச மஹிஷிதாம் வாசா பார்த்த பஷ்யைதாம் சமவேதான் குருன் இதி. பீஷ்மர், துரோணர் மற்றும் உலகத் தலைவர்களின் முன்னிலையில் பார்த்தா இங்கு கூடியிருந்த குரு வம்சத்தினரை பார் என்று பகவான் கூறினார். ஆக்சுவலா இப்ப பகவானுடைய கையில நீங்க கொஞ்சம் பாருங்க, பகவான் கையில இருக்கு, ஒரு கையில சாட்டை இருக்கு, குதிரை ஓட்டணும் இல்லையா, ஒரு கையில அந்த குதிரைகளோட லக்கான் பிடிச்சுட்டு இருக்காரு, கடிவாளங்களை பிடிச்சுட்டு இருக்காரு. சோ இப்ப பகவான் எப்படி சொல்வார்னா, அர்ஜுனா தப்பர் பீஷ்மர் இருக்காரு, தன்னுடைய பார்வையாலே சொல்லிட்டு இருக்காராம். அதை பார் பீஷ்மர், அதை பார் துரோணர், அதை பார் இவங்க பார், அதை பார் உன்னுடைய மாமா. சோ இப்படி தன்னுடைய பார்வையாலே சொல்லிட்டு இருக்காராம். அப்படி பார்வையால சொல்லும் போதே அவங்களுடைய ஆயுஷம் சேர்த்து எடுத்துட்டாராம் பகவான். ஏன்னா பகவானுக்கு ஆப்போசிட்டா நின்னா யாராவது உருப்பிடுவாங்களா சொல்லுங்க? சத்தியமா இல்லை. ஓகே, அது போல இங்க வந்து அப்படியே காட்டின்னு இருக்காரு. அதே போல உன்னை யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. தத்ராபஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹம் பித்ரூன் அதஹ பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ரூன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதஸ்சைவ சேனையோர் உபயோர் ரபீம். ஸோ பகவான் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, அதை பார் உன்னுடைய தந்தைமார்கள், அதாவது பெரியப்பா சித்தப்பா அப்படி ரிலேஷன், அதாவது உற்றார் உறவினர் பங்காளிகள் அங்காளின்னு சொல்லுவா இல்லையா, அது போல தந்தைமார்கள் இவங்கெல்லாம் பாரு உன்னுடைய பாட்டனார்கள், இவங்கெல்லாம் பாரு உன்னுடைய ஆச்சாரியர்கள், இவங்க பாருங்க உன்னுடைய மாமன்கள், இவங்க உன்னுடைய சகோதரர்கள், அவங்களுடைய மகன்கள், இவங்கெல்லாம் உன்னுடைய பேரன்கள், இவங்கெல்லாம் உன்னுடைய நண்பர்கள், இவனெல்லாம் உங்களுடைய மாமனார்கள், சம்பந்திங்க அவங்க. இப்படி பல பேர் அர்ஜுனன் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பூரி ஸ்ரவஸ் அங்கேனா அங்க வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பூரி ஸ்ரவன், இவங்கெல்லாம் வந்து தந்தைக்கு இணையானவர்கள், தந்தை வயசு உடையவர்கள். ஓகே. சோ பீஷ்மர், சோமதத்தர் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா பாட்டனார்கள். அதே போல துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் இவங்கெல்லாம் ஆச்சாரியர்கள்.
இல்லையா? ஸோ அதே போல மாமன்கள் சல்லியன் இல்லையா, நகுல சகாதேவர்களுடைய மாமா சல்லியன், சகுனி துரியோதனுடைய மாமன், இவங்களுக்கும் மாமா தானே. ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. அதே போல சகோதரர்கள் துரியோதனன் அவனுடைய சகோதரர் எல்லாம் சகோதரர்கள் தானே. அப்புறம் லக்ஷ்மணன் துரியோதனுடைய மகன். ஸோ அவங்கெல்லாம் என்ன, இவருக்கும் மகன் தானே, மகன் உறவுகள் தானே. ஸோ அதே போல அஸ்வத்தாமன் அவங்கெல்லாம் நண்பர் உறவு இல்லையா. அதே போல கிருதவர்மா அவங்கெல்லாம் நலம் விரும்பி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ஸோ இங்க வந்து இந்த ஸ்லோகத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏஜ், அதாவது நண்பர்கள் நலம் விரும்பி 2 இருக்கும். அதாவது நண்பர்கள்னா ஒரே ஏஜ் இருக்கக்கூடிய சக்கீன், சக்கீன்னா ஒரே ஏஜ் இருக்கக்கூடிய நண்பர்கள். ஓகேங்களா. அதே போல சுக்ருதக அப்படின்னா நலம் விரிவு, அதாவது நண்பர்கள் தான், ஆனா நம்மளை விட வயசுல மூத்தவர்கள், நம்மளுடைய கொஞ்சம் சீனியரா இருப்பாங்க. ஆனா நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அதிக ஏஜ் இருக்கக்கூடிய நண்பர்கள். ஓகே. ஸோ இப்படி எல்லாரும் இருக்காங்க பாரு அப்படின்னுட்டு யார் சொல்றது, பகவான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப அர்ஜுனன் எல்லாரையும் பாக்குறாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன, 12 வருஷம் காட்டுல இருந்தாச்சு, 1 வருஷம் அஜ்ஞானவாசம், 13 வருஷம். 13 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இப்பதான் பாக்குறாங்க. ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய சொந்த பந்தங்களை இப்ப நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கிடையாது. அர்ஜுனன் வந்து இப்பதான் முதல் முறை போருக்கே வந்திருக்காரா? கிடையாது. நிறைய முறை போர் பார்த்திருக்காரு அவரு. ஆனா நம்மளை போல விழுந்த ஆத்மாக்கள், நம்மளை போல அறியாமையில இருக்கக்கூடியவங்களுக்காக நம்மளுடைய சார்புல இப்ப யார் பேசிட்டு இருக்கிறது? அர்ஜுனன். ஏன்னா எதிர நின்று இருக்கிற இவ்வளவு சொந்த பந்தங்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சம்பந்திகள், மாமன்கள், குருமார்கள், உற்றார் உறவினர் எல்லாரும் அர்ஜுனனை இப்ப ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பார்க்கல, சண்டை போட்டு அர்ஜுனனை கொல்றதுக்காக நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும். அதான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இப்ப அர்ஜுனன் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. தான் சமீக்ஷஸ்ய கௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்டோ விஷீதன் நிதம் அப்ரவீத். ஆக்சுவலா அங்க இருக்கக்கூடிய அனைவரும் அர்ஜுனன் இப்ப எத்தனை பேரை பார்த்தாரோ, நண்பர்கள் உறவினர்கள் எல்லார் மேல இப்ப அர்ஜுனனுக்கு அப்படியே கருணை பொங்குது. அவங்க எல்லாம் இவரை கொல்ல போறாங்கன்னு தெரியல, ஆனா கருணை வந்து பொங்குது. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. சோ இப்ப அர்ஜுனனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அவங்கள பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் அடைஞ்சிரும், அவங்களாம் உங்களை கொல்றதுக்கு வந்திருக்காங்கம்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பாசம் பந்தம் பாராட்டுறதுக்கு வரல. இப்ப அர்ஜுனனுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. இத்தனை பேர் நிக்கிறாங்க, என்ன செய்யறது, இவங்களெல்லாம் கொன்னு நம்ம வாழணுமா அப்படின்ட்டு அர்ஜுனுடைய மனசுல வந்து தோண ஆரம்பிக்கும். ஏன்னா அர்ஜுனுடைய மனசு அவ்வளவு ஒரு பூவை போன்றது. இதற்கு முன்ன எவ்வளவோ சண்டை செய்திருந்தாலும் இப்ப இவங்களை பார்க்கும்போது மனசு உருகுது. நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பக்தர்களுடைய மனது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், உருகும். ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, அயோத்தியால இந்த கதை எங்க நடக்குது? அயோத்தியால நடக்குது. எப்ப? இப்ப இருக்கக்கூடிய கலியுகம். ஏன்னா இப்ப நம்ம பகவத்கீதை பார்த்ததெல்லாம் என்ன? துவாபரிகம். துவாபரயுகம் இறுதி. இப்ப நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இப்ப கலியுகத்துல நடந்தது. ஸோ ஒரு அம்மாக்கு வந்து 3 மகன்கள்.
ஸோ அந்த 3 மகளும் நல்லா வளர்க்குறாங்க. பெரிய பையனும் பெரியவனாகி அவனும் வேலைக்கு போயாச்சு, சம்பாதிக்கிறான். 2வது பையனும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான். 3வது பையன் வேலைக்கே போகல. ஸோ அப்பா சம்பாதிக்கிறாரு அப்படின்னுட்டு ஆறாம படிச்சு முடிச்சான். வீட்ல நல்லா அம்மா சமையல் பண்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு. அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. அ அவங்களுடைய முதல் 2 மகன்களுக்கும் திருமணம் நடந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கும் பசங்கள்லாம் பொறந்துருச்சு. இதுவரையும் 3வது மகன் வேலைக்கே போகல. ஆறாம சாப்பிடுறது, தூங்குறது. சாப்பிடுறது, தூங்குறது. அவ்வளவுதான். 3 வேலையும் அவன் பண்ணக்கூடிய வேலையே இதுதான். சாப்பிடுறது, தூங்குறது. அவங்க அம்மா சொல்லி பார்க்குறாங்க. "அப்பா நீ எழுந்து வேலைக்கு போ. ஏன்னா உங்க அண்ணன்கள்லாம் இந்த வேலைக்கு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. நீயும் வேலைக்கு போனா தான் உனக்கு வந்து திருமணம்." ஐயா நான் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். திருமணம் எனக்கு வேண்டாம். அந்த பொறுப்பு எல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். அதனால பொறுப்பு துறப்பு எனக்கு வேண்டவே வேண்டாம். அதனால நான் பாட்டு நிம்மதியா இருக்கேன். ஏன்னா இப்ப நீ சாப்பிட்றதுக்கு அதான் நீ சமையல் பண்ணி போடுறல்ல, அதை சாப்பிட்டுட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். அம்மா பார்க்குறாங்க. அப்பா இப்ப பாரு, நானும் உங்க அப்பா வயசாயிட்டோம். உங்க 2 அண்ணன்கள் தான் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. 2 அண்ணன்க, அவங்களுடைய மனைவிகள், அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்ட்டு ஒரு பெரிய குடும்பம் ஆயிடுச்சு. இப்ப நீ வந்து ஒரு பாரமா இருக்க. தயவு செஞ்சு எங்கேயாவது வேலைக்கு போ. முடியாது. நான் வந்து வேலைக்கெல்லாம் போக முடியாது. பார்த்தாங்க. சரிப்பா நீ வந்து எங்கேயாவது ஆசிரமம் போய் சேர்ந்துடு. இங்க வந்து ஃப்ரீயா யாரும் உணவு குடுக்க மாட்டாங்க. ஏன்னா 2 அண்ணிங்களும் என்ன பண்றாங்க? அப்படியே தெரிஞ்சும் தெரியாம மறைவா அப்படியே பேசுறாங்க. மச்சினன ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க, பேசுறாங்க. மாமியார் காது பட பயங்கரமா திட்டுறாங்க. ஸோ அம்மாவுக்கு மனசு கேட்கல. பையன்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப நீ வந்து கிளம்பு. நீ வந்து எங்கேயாவது ஒரு ஆசிரமம் என்ன வேலைக்கு போக மாட்டேன்னுட்ட. அதனால எங்கேயாவது போய் சேர்ந்துக்கோ. எங்கேயாவது சன்னியாசியா போயிடு. எங்க எப்படியாவது போ. வீட்ல மட்டும் இருக்காத. சரின்னு பார்த்தான் இந்த பையன். ஓகே. அயோத்தியால நிறைய ஆசிரமங்கள் இருக்கு. போய் ஒரு ஆசிரமத்துல பார்த்தா ஒல்லி ஒல்லியா இருக்காங்க அங்க. ஐயோ இவங்க இங்க வந்து நல்லா சரியா சாப்பாடு போட மாட்டாங்க போல் இருக்கு. அப்படின்னுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஆசிரமத்துக்குள்ள போய் பார்த்தான். அங்கேயும் கொஞ்சம் வத்தலும் சொத்தலுமா தான் இருக்காங்க. அங்கேயும் அவனுக்கு ஒன்றும் பிடிக்கல. இப்படியே நிறைய ஆசிரமங்கள் போறான். அதுல ஒரு ஆசிரமத்துல நல்லா எல்லாரும் கொஞ்சம் குண்டு குண்டா கொழு கொழுன்னு இருக்காங்க. பரவாயில்லைங்க நல்லா சாப்பாடு போடுவாங்க போல் இருக்கு. போய் கேட்குறான். ஏங்க நல்லா சாப்பாடு போடுவாங்களா? போடுவாங்க. எத்தனை வேளை? 3 வேளை. அப்படியா? சரி உங்க குருவை நாங்க பார்க்கணும். அப்படின்னு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அந்த குரு ரொம்ப வயசானவர். அவர் ஒரு 92 வயசு இருக்கு. அவர் கேட்குறாரு, என்னப்பா தம்பி எதுக்கு வந்த? நான் வந்து உங்க ஆசிரமத்துல சேரலான்னு வந்தேன். ஓகே சேர்ந்துக்கோ. 3 வேளை சாப்பாடு போடுவீங்களா? கண்டிப்பா. உனக்கு ஏதாவது வேலை தெரியுமா? நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன். பின்ன நான் ஒரு வேலைலாம் செய்ய மாட்டேன். சாப்பிடுவேன், தூங்குவேன் அவ்வளவுதான். குரு பார்க்குறாரு. சின்ன பையன் தானே. ஒரு 26, 27 வயசு பையன். குரு பார்த்து சிரிக்கிறார். சரி ஓகே. ஆனா நாங்க எப்ப காலையில எழுந்துக்கிறோமோ அப்ப எங்க கூட எழுந்திருக்கணும். பகவானுக்கு மங்களாரத்தி பண்ணுவோம். அப்ப மங்களாரத்தி அட்டெண்ட் பண்ணணும். சரி ஓகே சாமி. நாங்கெல்லாம் உட்காந்து நாம ஜபம் பண்ணுவோம். அப்ப ஜபிக்கணும். சரி ஓகே சாமி. அப்புறம் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அப்ப நீயும் சாப்பிடலாம். அப்புறம் பகவத்கீதை, பாகவதம் கிளாஸ் எல்லாம் நடக்கும். உட்காந்து கேட்கணும். ஓகே சாமி. மத்தியானம் திரும்ப சாப்பாடு போடுவாங்க. சாப்பிடணும். ஓகே. ஈவினிங் அதே போல சாப்பாடு போடுவோம். சாப்பிடும். ஓகே. ஆக மொத்தத்துல வெறும் நாம ஜபம் மட்டும்தான். அப்புறம் நீங்க குடுக்குற பிரவச்சனம் கேட்கும். அவ்வளவுதானே. ஆனா உடல் உழைப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே. அந்த பையன் வந்து அந்த ஆசிரமத்துல சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படியே 15 நாள் போயாச்சு. காலைல மங்களாரத்தி எழுந்துக்கிறான். எல்லாரோடய சேர்ந்து அப்புறம் எல்லாரோடய சேர்ந்து நாம ஜபம் பண்றான். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்ட்டு 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா தூங்கியாச்சு. சூப்பரான லைஃப். நல்லா இருந்துச்சு. ஏகாதசி அன்னைக்கு வந்தது. ஏகாதசி அன்னைக்கும் பார்த்தா மங்களாரத்தி ஆச்சு, நாம ஜபம் ஆச்சு. சில பேர் வெஜிடபிள் கட்டிங் பண்ணுவாங்க. சில பேர் போய் சமைப்பாங்க. கிச்சன் பக்கம் யாருமே போகவே இல்லை. இவனுக்கு பக்கு பக்குன்னு என்னடா 8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஏன் யாருமே கிச்சன் பக்கம் போகவே இல்லை?
அப்படின்னு யோசிக்கிறான். நேரா குருஜி கிட்ட போய் கேட்குறான், சுவாமி மணி 8 ஆயிடுச்சு. ஆமாப்பா 8 ஆயிடுச்சு. ஏன் யாரும் கிச்சனுக்கு போகல? இன்னைக்கு ஏகாதசிப்பா. என்ன ஏகாதசினா என்ன? ஆக்சுவலி ஏகாதசி அன்னைக்கு நாங்களாம் உபவாசம். இருந்துட்டு போங்க. எனக்கு சாப்பாடு போடுங்க. இல்ல உனக்காக மட்டும் சாப்பாடு அதாவது தயாரிக்க முடியாது. ஐயய்யோ! இத நீங்க சொல்லவே இல்ல. என்னால வந்து இப்படி பட்னியாலாம் இருக்க முடியாது. நான் செத்து போயிடுவேன். அதனால எனக்கு உணவு தயாரிச்சு குடுங்க. இல்லப்பா இங்க யாரும் சமைக்க மாட்டாங்க. வேணா உனக்கு வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமானு, காய்கறி எல்லாம் குடுக்குறோம். நீ போய் சமைச்சுக்கோ. சரி ஓகே குடுங்க. சரின்ட்டு அந்த ஸ்டோர் மேன கூப்பிடுறாரு. இவருக்கு தேவையான என்ன கோதும மாவு, அரிசி, பருப்பு, காய்கறிகள், அப்புறம் எரிய வைக்கிறதுக்கு விறகு, பாத்திரங்கள் எல்லாத்தையும் குடுத்து அனுப்பியாச்சு. நேரா போ. அங்க நதிக்கரையில ஓரத்துல ஆ சமையல் பண்ணு. சமைச்சுட்டு ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. ஏன்னா அயோத்தியில எல்லாரும் ராமருக்கு தான் படைப்போம். ஸோ ராமருக்கு நீ படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சரி ஓகே சாமி. அதான் போனாரு. நேரா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பையன் விறகெல்லாம் வச்சு எப்படியோ அடுப்பு எரிய வச்சு எல்லா காய்கறியும் கட் பண்ணி போட்டு அரிசி பருப்பு எல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு கிச்சடி பண்ணிட்டான். கிச்சடி பண்ணி ரெடியா ஒரு வாழை இலையில எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறான். யார? ராமரை. அவனுக்கு அதுவும் தெரியாது. ராமரே வந்து சாப்பிடுவாருன்னு நினைச்சுட்டு இருக்கான். இதுவரையும் ஆஃபர் பண்ணதே இல்லை. ஆஃபரிங் மந்திரமும் தெரியாது இல்லையா? ஓகே அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல ஆஃபர் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும்னுட்டு. ஓ ராமர் வந்து சாப்பிடுவாரு. அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம சாப்பிடணும்னு நினைச்சுட்டு இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறான். கூப்பிடுறான். ராமா சீக்கிரம் வா. நான் உனக்காக கிச்சடி செஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் வா. ஆக்சுவலா அதை வந்து ராகமா சொல்றான். அவனுக்கு ஏன்னா அந்த மந்திரம்லாம் கூட தெரியாது இல்லையா? ஸோ அதனால ராமா சீக்கிரமா எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. என்னால் முடியல. சீக்கிரமா. அப்படி சொல்லும்போது ராமர் வராரு. ஏன்னா அவன் வந்து ரொம்ப தூய மனதோட கூப்பிடுறான். அதனால ராமர் வராரு. கூட சீதையோட வந்துட்டார். இவனுக்கு மூஞ்சி ரொம்ப சோகமாயிடுச்சு. ஏன்னா இவன் சமையல் பண்ணது ராமருக்கும் இவனுக்கு மட்டும்தான். ஆனா இப்ப வந்தது யாரு? ராமர் சீதையோட வந்தாச்சு. என்னடா 2 பேருக்கு தான் நம்ம சமையல் பண்ணோம். 2 பேர் வந்துட்டாங்க. என்ன பண்றது? அப்படியே யோசிச்சு அப்படியே பார்க்கறான். அப்படியே திரு திருன்னு முழிக்கிறான். பகவான் கேட்கிறார். ராமர் கேட்கிறாரு, என்னப்பா நான் தான் வந்துட்டேனே, ஏன் உன் மூஞ்சில சந்தோஷத்தையே காணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி. வாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னுட்டு அவன் என்ன பண்றான்? ஆஹ் இலையில ராமருக்கும் சீதைக்கும் பரிமாறுறான். 2 பேரும் சாப்பிட்டாச்சு. கை கழுவிட்டு கிளம்பியாச்சு. திரும்ப ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டா அப்படியே ஒரு 15 நாள் போகுது. 15 நாளுக்கு திரும்ப இன்னொரு ஏகாதசி வருமா? திரும்ப ஏகாதசிக்கு குரு கிட்ட கேட்குறான். சுவாமி இப்ப வந்து எனக்கு 3 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. 3 பேருக்கு அளவுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் சப்பாத்திக்கான மாவு எல்லாம் கொடுங்க. பார்க்குறாரு குரு. ஓகே குழந்தை கொஞ்சம் வயசு பையன் இல்லையா, கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவான் போல் இருக்கு, அதனால கேட்குறான் அப்படின்னுட்டு கொடுத்த ஸ்டோர் மேன்கிட்ட சொல்றாரு. அவங்களும் கொடுத்து அனுப்பியாச்சு. திரும்ப அதே போல சமையல்லாம் பண்ணியாச்சு. एक्चुअला हिंदीला ओ राम जी आए सीता का साथ आए मैं கிச்சடி बनाया எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னுட்டு அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ராகமா அவன் பேசுறதே ராகமா சொல்லிட்டு இருக்கான். ராமா சீக்கிரம் வா. சீதையோடு சேர்ந்து வா. நான் உனக்காக கிச்சடி செஞ்சிருக்கேன். சீக்கிரம் வந்து சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு ரொம்ப பசிக்குது இல்ல அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கான். கூப்பிடுறான். அவன் அந்த பேச்சையே அப்படி ராகமா கூப்பிட்டு இருக்கான். சரின்ட்டு ராமர் வராரு. அதை பார்த்த உடனே எனக்கு மூஞ்சி திரும்பவும் சோர்ந்து போச்சு. ஏன்னா இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா ராமர் சீதா மட்டும் வரல, கூட லக்ஷ்மரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏன்னா இவன் 3 பேருக்கு தானே சமையல் பண்ணி வச்சிருக்கான். பார்த்தா கரெக்டா 3 பேரை கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு மூஞ்சி ரொம்ப சோகமா போயிடுச்சு. சரின்னுட்டு
3 பேருக்கும் இலைய வச்சு 3 பேருக்கு பரிமாறுனா 3 பேரும் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு போயாச்சு. ராமர் கேட்கறாரு, ஏன்பா இப்பவும் உன் மூஞ்சி கொஞ்சம் சோகமாவே இருக்கு. என்ன பார்த்து ஏன் உனக்கு சிரிப்பே வரல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனசுக்குள்ள ரொம்ப சிரிப்பா தான் இருக்குது. கிளம்புங்க அப்படின்னுட்டான். ராமரும், லக்ஷ்மணர், சீதா கிளம்பியாச்சு. அப்புறம் திரும்பவும் ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. திரும்ப ஒரு 15 நாள் நல்லா ஆசிரமத்துல சாப்பிட்டு தூங்கி இப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஏகாதசி வந்தது. இப்ப என்ன கேக்குறான், ஒரு 4 பேருக்கு தேவையான, இல்லைன்னா 5 பேருக்கு கொடுங்க, 5 பேருக்கு தேவையான உணவுகள், அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு. அப்படியே ஸ்டோர்மேன் பாக்குறாரு, ஒருத்தனுக்கு எதுக்கு 5 பேருக்கான உணவு அப்படின்னுட்டு. குருஜி கிட்ட போய் சொல்றான். குருஜியும் சரி கொடுத்து அனுப்பிடுப்பா அப்படின்றாரு. சரின்னு கொடுத்து அனுப்பியாச்சு. நேரா போறான். திரும்ப அதே போல சமையல் பண்றான். திரும்பவும் ராமரை கூப்பிடுறாங்க. பார்த்தா ராமர் வராரு. பார்த்த உடனே இவனுக்கு திரும்பவும் அப்படியே மூஞ்சி ரொம்ப சோர்ந்து போச்சு. ஏன்னா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன், சீதா 5 பேர் சேர்ந்து வந்தாச்சு. உனக்கு தூக்கி வாரி போட்டு நம்ம 5 பேருக்கு தானே உணவு படைச்சோம், சமைச்சோம். 5 பேர் வந்தாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னுட்டு எல்லாருக்கும் உட்கார வச்சு இப்பவும் ராமர் கேட்கறேன், ஏன்ப்பா உன் மூஞ்சி இப்படி இருக்கு? என் மூஞ்சி இருக்கிறதே அவ்வளவுதான் சாமி, என்ன பண்றது, உட்காருங்க அப்படின்னுட்டு. இப்ப நம்மளுக்கு பிடிக்காதவங்க சமையல் பரிமாறணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், டொக்குன்னு அப்படியே சாப்பாடை அப்படி பாத்திரத்தெல்லாம் டொக்குன்னு வைப்போம் பாருங்க. அது போல இவன் வந்து சாப்பாடை பரிமாறிட்டு இருக்கான். லக்ஷ்மணனுக்கு செம்ம கோவமா வருது. ராமரே சும்மாரு, அவன் குழந்தை, அவன் ஒண்ணும் தெரியாது விடு, சின்ன பையன். சரின்ட்டு 5 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து 15 நாள் ஆசிரமத்துல நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க இப்படியே எண்ணிக்கை அதிகமா போயிட்டு இருக்காங்க. நமக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நேரா குருஜி கிட்ட போய் சொல்றோம், எனக்கு 1 மூட்டை அரிசி வேணும், 1 மூட்டை பருப்பு வேணும், 1 மூட்டை காய்கறிகள் எல்லாம் வேணும், பெரிய ஒரு பக்கெட் எண்ணெய் வேணும், சப்பாத்திக்கு ஒரு பெரிய போரி ஃபுல்லா சப்பாத்தி மாவு பிசைறதுக்கான மாவு வேணும், நிறைய கட்டைங்க வேணும். அவருக்கு தூக்கி வாரி போடு, ஏன்பா நீ ஒருத்தன் தானே? ஆமா, இவ்வளவு எனக்கு வேணும். சரின்னுட்டு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒரு பெரிய வண்டியில கட்டிக்கிட்டு எடுத்துட்டு போனோம். இப்ப குருவுக்கும் அந்த ஸ்டோர் மேனுக்கும் ஒரு டவுட், இவன் நிஜமா சமைச்சுதான் சாப்பிட்றானா இல்ல பிளாக்ல வித்துடுறானான்னு தெரியல. என்ன பண்றான்னு பார்க்கலான்னுட்டு அவங்களும் பின்னாடியே போறாங்க. இவன் என்ன பண்ண, நேரா போய் அந்த வண்டி அங்க நிறுத்தினா, எல்லா மூட்டை கீட்டை காய்கறி எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. கம்முன்னு மரத்துக்கு கீழே படுத்துட்டான். படுத்துக்கிட்டு, ராமஜி சீக்கிரம் வா, நீ லக்ஷ்மணனோட பரத சத்ருகனோட கிளம்பி வா, சீத்தையும் கூட கூட்டிட்டு வா அப்படின்றான். உடனே அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா முதல்ல எப்படி வந்தாரு, ஆனா இப்ப பாருங்க, ராமர், லக்ஷ்மணர், பரத சத்ருகுண, சீதா, ஹனுமான், அப்புறம் ராமருடைய 3 தாய்மார்கள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா, அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பரதனுடைய மனைவி, லக்ஷ்மணனுடைய மனைவி, சத்ருகனுடைய மனைவி, இவங்க 4 பேருடைய மனைவிகளும் வந்தாச்சு. முதல்ல சீதா ஆல்ரெடி வந்திருந்தாங்க. இப்ப இவங்களுடைய மனைவிகள்லாம் வந்தாச்சு. ஒரு பெரிய படையோட வராங்க. வந்து பாக்குறாரு ராமர், என்னப்பா கூப்பிட்ட, நாங்கெல்லாம் வந்துட்டோம், ஏன் சமையல் பண்ணல? உடனே அந்த பையன் சொல்றான், எப்ப பார்த்தாலும் நான் சமைச்சு வைக்கிறேன், வந்து நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுறீங்க, எனக்கு ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. இத்தனை ஏகாதேசம் நானும் ஒண்ணுமே சாப்பிடல, உங்களுக்கே பரிமாறி கடைசியில் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதனால இப்ப எத்தனை பேர் வருவீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க, இது அரிசி மூட்டை, இது பருப்பு மூட்டை, இது காய்கறி மூட்டை, இது கோதுமை மாவு மூட்டை, இது விறகு கட்டைங்க பாருங்க, அப்படியே கொடுத்தாச்சு. இப்ப நீங்க சமைங்க, இத்தனை நாள் நீங்க தானே சாப்பிட்டீங்க, அதனால இப்ப நீங்க சமைங்க, நான் சாப்பிடணும் அப்படின்னு அப்படி கம்மன் மரத்துக்கு படுத்துட்டான். ஹனுமானுக்கா ஒரு பக்கம் வருது, லக்ஷ்மணனுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது. ராமர் சொன்ன, சரி விடுங்க, அவன் சின்ன பையன் தானே,
சரி சரி, நீ அந்த வேலை செய்யமா, நீ இந்த வேலை செய்யமான்னு எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுத்துட்டாரு. அந்த ஹனுமானும் இல்ல, பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, கூட உட்காந்துட்டு எல்லாம் காய்கறி ஒரு பக்கம் கட் பண்றாங்க. அவங்க அம்மாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பக்கம் அரிசியெல்லாம் கொஞ்சம் புடைச்சு அதை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லக்ஷ்மணர் எல்லாம் விறக பொழந்துட்டு இருக்காரு. அப்படியே விறகு பெரிய பெரிய கனமா வச்சா எரியாது இல்லையா அடுப்பு. ஸோ அந்த விறகு கட்டைகளை பொழந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ராமர் சீதை எல்லாம் இந்த பக்கம் அடுப்பு எரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போய் சாரி ஹனுமான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சமைக்கிற தண்ணி வேணும்ல. எல்லாரும் ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டு இருக்கான். இவன் பாட்டி கம்முன்னு படுத்துட்டு, இன்னும் ரங்கநாதர் போல இவன் படுத்துட்டு எல்லாரும் ஆன்னு வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ தூரத்துல இருந்து குருவும் அந்த ஸ்டோர் கீப்பரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவன் போனா அந்த மூட்டையெல்லாம் அங்க வச்சுட்டான், இவன் பாட்டி கம்முன்னு படுத்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவங்களும் ரொம்ப நேரம் இருந்து பார்த்து பார்த்து அவங்களுக்கே ஒன்றும் புரியல. நேரா அவங்ககிட்ட போறாங்க. தம்பி நீ என்ன வாங்கிட்டு வந்தல்ல, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு, நீ என்ன படுத்துட்டு கம்முன்னு சிரிச்சிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? என்ன அப்படி அப்படியே இருக்கா? அங்கதான் அவங்க பாருங்க அரிசி புடைச்சிட்டு இருக்காங்க, இவங்க இந்த பக்கம் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க, அதோ இந்த பக்கம் ராமரும் சீத்தையெல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அனுமன் பாருங்க தண்ணி எடுத்துட்டு வந்து அதெல்லாம் காய்கறி எல்லாம் அலசிட்டு இருக்காரு. அப்படி அப்படியே இருக்குன்றீங்க. இப்ப மூட்டை காலியா தானே இருக்கு எல்லாம். அவங்க பாருங்க மாவு பிசைஞ்சு ஒரு பக்கம் சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க திரும்பவும் பாக்குறாங்க. அவங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. இவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, அந்த பையன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது அங்க என்ன நடக்குதுன்னு. இந்த குருவுக்கும் அந்த ஸ்டோர் கீப்பர் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, மூட்டை மூட்டையாவே தான் தெரியுது. அப்பா எங்க கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல, உன் கண்ணுக்கு என்ன தெரியுதோ எங்களுக்கு தெரியல, நாங்க கொடுத்து அனுப்பின மூட்டை மூட்டையாவே தான் இங்க என் கண்ணுக்கு தெரியுது, ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க, என்ன நடக்குது சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஓ எங்க குருவே என்ன நம்ப மாட்டேங்கிறாரு, நான் என்னவோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நான் என்னவோ பண்றேன்னு தான் நினைக்கிறாரு. ராமா என்னது இது அநியாயம், நீங்க ஏன் கண்ணுக்கு மட்டும் தெரியுறீங்க, இவங்க கண்ணுக்குள்ள ஏன் தெரிய மாட்டேங்குது, தயவு செஞ்சு அவங்களுக்கும் தரிசனத்தை கொடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன தப்பா நினைப்பாங்கல்ல, அப்புறம் அடுத்த முறை நான் என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கல்ல, அப்புறம் நான் அந்த ஆசிரமத்தை தான் வாழணும், அப்புறம் 3 வேளை எனக்கு சோறு கிடைக்காது இல்ல, தயவு செஞ்சு அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் கருணை காட்டுங்க சாமி அப்படிங்கிறாரு. உடனே ராமர் கருணை காட்டாரு. அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியம், கை காலம் உதுருது அவங்களுக்கு. அப்படியே விழுந்து வணங்குறாங்க ராமர் கிட்ட எல்லாம். ஐயோ சுவாமி என்ன நடக்குதுங்க, ஏன்னா இவ்வளோ, ஏன்னா அங்க சமையல் நடக்குது, அதுவும் இவ்வளோ ஜனங்க வேற, எல்லாம் ஒவ்வொரு வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு அலறி போயிட்டாங்க. குருவும் அந்த ஸ்டோர் கீப்பரும் அலறி போயிட்டு அந்த குரு கேட்குறாரு, சுவாமி எனக்கு 92 வயசு, நான் சன்னியாசி, சின்ன வயசுலேருந்து உங்களையே நாமஜபம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை பற்றியே நான் வந்து ராமாயண கதை டெய்லி சொல்லிட்டு இருக்கேன், ஆ நான் என் வாழ்க்கையில் வேற எதையுமே பண்ணலை, அப்படி இருக்கும்போது இந்த சின்ன பையனுக்கு நீங்கள் தரிசனம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக தரிசனம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ ராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக உனக்கு வந்து டவுட் இருந்துச்சு, கூப்பிட்டா ராமர் வருவாரோ வரமாட்டாரோ அப்படின்ற 2 கட்ட மனநிலையில நீ இருந்த. ஆனா இவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இவனுக்கு கூப்பிட்டா ராமர் வருவாரு, அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு அந்த ஸ்லோகம் எதுவும் தெரியாது. அப்படியே எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம குழந்தை மனதோட அவன் வந்து கூப்பிட்டதுனால நாங்க எல்லாம் வந்தாச்சு, வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பகவானுடைய கருணைய. ஸோ இப்படி பகவானுடைய கருணை, ஏன்னா யாரெல்லாம் பகவானுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தூய மனதோட பக்தி செய்யறாங்களோ பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். ஆக்சுவலா ஓகே அர்ஜுனன் அவங்க சொந்தக்காரங்க, பகவானுக்கு நண்பர் அப்படின்னு கிடையாது. இந்த காலத்திலையும் நம்ம தூய மனதோட பக்தியோட பகவானை கூப்பிட்டா கண்டிப்பா பகவான் வருவார். ஆனா அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த மனசு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு அதுதான் டவுட். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதோட இன்னைக்கு பகவத்கீதை கிளாஸை முடிச்சுக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.